அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் வந்து நபியுனா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவரிடத்தில் இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்புவார்கள். யா அத்துவலல் அன்பியா உம்ரன் கைஃப வஜத்தத் துன்யா. நபிமார்களிலே அதிக காலம் வாழ்ந்தவர்களே, இந்த உலகத்தை, துனியாவை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள், கண்டுகொண்டீர்கள் என்பதாக ஒரு கேள்வி முன்வைப்பார்கள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் நபிமார்களில் அதிக காலம் உயிர் வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களை 950 வருட காலங்களுக்கு அதிகமாக 950 வருட காலங்கள் அந்த கூட்டத்தாரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார்கள் என்பதாக அல் குர்ஆனில் உண்டு. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுமார் 1000 வருடங்களுக்கு அதிகமாக தான் நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உயிர் வாழ்ந்திருக்க முடியும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிக கால நபிமார்களில் அதிக காலம் உயிர் வாழ்ந்தவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். அப்படி இந்த துனியாவில் அதிக காலம் வாழ்ந்த ஒரு மனிதரிடத்தில் இந்த துனியாவை பற்றி கேட்ட பொழுது அவர் எவ்வாறு தெரியுமா பதில் சொன்னார்கள்? நான் இந்த துனியாவை, இந்த உலகத்தை 2 கதவு இருக்கக்கூடிய ஒரு வீடாக பார்க்கிறேன். முன் கதவினால் நுழைந்து பின் கதவினால் வெளியேறக்கூடிய வீட்டை போலதான் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன் என்பதாக நபியுனா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். வெறுமனே ஒற்றை வரியில் உலகத்தை விவரித்து விட்டார்கள். இவ்வளவுதான் உலகம். ஆனால் இந்த சொற்பகால உலக வாழ்க்கைக்காக வேண்டி இன்று நாம் போட்டி, பொறாமை, வஞ்சகம் என்ற கொடிய நோய்களை எமது உள்ளத்தில் தாங்கியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 வருடங்களுக்கு அதிகமாக வாழ்ந்தவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் உலகத்தை பற்றி. வெறுமனே 60க்கும் 70க்கும் அதற்கும் குறைந்த அளவு உலகத்தில் வாழக்கூடிய நாம் சொத்து செல்வங்களை சேமித்து கொண்டு எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்பவர்கள் போல் திரிகிறோம். எமது சிந்தனையை மாற்ற வேண்டும். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் மறு உலகத்திற்கான வயல் நிலம். அதற்குரிய அமல் இபாதத்துக்களை செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவனது ஹபீபனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வோமாக.